ஆர்கானிகா கார்டன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டி ஆர்கானிகா கார்டன் வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நாங்கள் ஆர்கானிக் டெரஸ் கார்டனிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இங்கே சென்னை ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன டவுனுக்கெல்லாமும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கார்டன் அமைக்கணும், என்கிட்ட இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குப்பா, எனக்கு ஐடியாவே இல்லை, பட் எனக்கு அழகான கார்டன் பண்ணிக்கணும்னு ஆசை, அண்ட் எனக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை அப்படின்னு உங்களுக்கு நிறைய கனவுகள்லாம் இருக்கும். கவலையே படாதீங்க, நம்ம டி ஆர்கானிகா கார்டன் இருக்குது. நாங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஷேட் நெட் போட்டு தரோம், கார்டன் ஸ்டாண்ட்ஸு, அதுவும் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் துருப்பிடிக்காத இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு க்ரோ பேக்ஸ் இருக்குது, எல்லா விதமான ப்ராடக்ட்ஸு, பிளான்ஸு எல்லாம் இருக்குது. ட்ரிப் இரிகேஷன் வேணும், எனக்கு டைம் இல்லை தண்ணி ஊற்றுறதுக்குன்னா அந்த டெக்னாலஜியும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இட் இஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். உங்களுக்கு இந்த மாதிரி அழகான கார்டன்ஸ் அமைக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்குது. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், எங்களை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ தான் கார்டனிங் பண்ணுறதுக்கான ரைட் சீசன் வந்துடுச்சு, இனியும் வெயிட் பண்ணாதீங்க, கண்டினியூஸாக எங்களோட வீடியோஸை பாருங்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை. ஸோ டி ஆர்கானிகா கார்டன்லேருந்து பேசுகிறேங்க. ஸோ எஸ், எல்லோரும் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போது வந்து சீசன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லோரும் எஸ்பெஷலி டெரஸ் கார்டனர்ஸ், மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களோட கார்டனெல்லாம் ரீவார்ம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருப்பீங்க. ஸோ ஆடி மாதம் பிறந்துடுச்சு அப்படின்ட்டுன்னு சில பேர் அர்ஜென்ட்டாக சீடை வேறு சோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ ஒரு நல்ல டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எதுக்காக இந்த டயத்தில் நம்ம விதைகளை வந்து விதைக்கணும், why we have to sow the seeds particularly in this time அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் த பாஸ்ட் 2 months பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தது நமக்கு. ஸோ எல்லோரும் வந்து பழசு கார்டன் எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்து ரீவார்மிங் பண்ணி செட் பண்ணி ரெடி பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, சில இடத்துல நல்லாவே மழை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்வாங்க. ஏன் வந்து விவசாயிகள்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த டைமை தான் வந்து அவங்க நாற்று நடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து விதைகள் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மழைக்காலம் வந்து விதைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முளைப்பு திறன் வரும், ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும், அண்ட் உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். அதுக்காக தான் அதில் இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வந்து மாடி தோட்டத்தில் அமைச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாகவே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மாடி தோட்டத்தில் எல்லோரும் வந்து இப்போ ரீவார்ம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவோம், ஆடி மாதம் பிறந்துடுச்சு, சரி விதை விதைச்சிடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து விதையும் விதைச்சிருப்பீங்க. ஸோ சில பேர் இப்போ நான் கரெக்டான டைம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். யூஸ்வலி வந்து நம்ம மூனோட லைட்டிங்கை பொறுத்து நம்ம வந்து விதையை விதைப்போம். என்னடா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? நம்ம சன்லைட்டை பற்றி மட்டும்தானே ஒரு செடிக்காக பேசுகிறோம், மூனை பற்றி எதுக்கு இவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? எஸ்ஸுங்க, மூனோட லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யூஸ்வலாக நம்ம ஆடி அமாவாசை அது ரொம்ப விசேஷமாக, ஆடி பெருக்கு, ஆடி 18 இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். அதுக்கும் விவசாயத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குங்க. ஸோ நம்ம வேக்சிங் மூன், வேனிங் மூன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை, அந்த பீரியடு வந்து உங்களுக்கு சில காய்கறிகளை வந்து நீங்கள் பர்டிகுலராக விதைச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நல்லாவும் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றது விஷயந்தாங்க. சரி, அது என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், வேக்சிங் மூன் எப்படி நம்மளுடைய செடிகள் வளர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷ்னல் புல்லால் தான், புவியீர்ப்பு சக்தியினால தான். ஸோ நம்ம விதைச்ச உடனே கீழே வந்து ரூட்டெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். மேலே இருக்கிற பிளான்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ரோத்து வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்சிங் மூன் அப்படின்னா அமாவாசை டு பௌர்ணமியில் என்னெல்லாம் மேடம் விதைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ என்னெல்லாம் விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல் பக்கம் வளரக்கூடிய காய்கறிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய், எஸ்பெஷலாக நம்ம கொடி வகைகள்லாம் இந்த ஆடி மாதத்தில் போடுவோம். என்னென்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்த 2 மாதத்தில் சூப்பராக ஹார்வெஸ்ட் வரும். அதுக்காக புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், அந்த மாதிரி எல்லா விதமான கிளைம்பர்ஸ், ரிச் கார்டு, பாட்டில் கார்டு,
அந்த மாதிரி வந்து பிட்டர் கார்டு எல்லாமே யூ கேன் ஜஸ்ட் sow the seeds in this season. So from that is வேக்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ ஆடி அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வர வரைக்கும் அந்த டயத்தில் செடிக்கு அந்த மண்ணுக்கு மேலே வளர்கிற காய்கறிகள் எல்லாம் நீங்கள் விதைக்கலாம். ஸோ அதில் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். என்னென்ன காய்கறியெலாம் மேலே வளர்றதோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ விதைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது வேனிங் மூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? தேய்பிறைன்னு சொல்கிறோம். வேக்சிங்னா வளர்பிறை, வேனிங்னா தேய்பிறை. தேய்பிறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன்லேருந்து நோ மூன் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் தேய்பிறை வருது இல்லைங்களா, அந்த டயத்தில் நீங்கள் பூமிக்கு அடியில் வளர்கிற காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, பீட்ரூட்டு, கேரட்டு, அந்த மாதிரி எதெல்லாம் வந்து நமக்கு கீழே கிழங்கு வகைகள் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பல்பு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து வேனிங்கில் போடலாம். அப்படின்னா தேய்பிறையில் பௌர்ணமியிலேருந்து திருப்பி அமாவாசை வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த மாதிரி விதைகளை விதைக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக விதை எப்போ விதைக்கணும் அப்படின்றது தெரியும். நம்ம விதை கேலண்டர் அப்படின்னே சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து ரொம்ப டீப்பாக நம்ம போகலைன்னா கூட அட்லீஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை சிம்பிளான லாஜிக்கை நம்ம தெரிஞ்சிட்டோன்னா ரொம்ப கரெக்டாக நீங்கள் பண்ண முடியும். கரெக்டான ஹார்வெஸ்ட் வரும். ஏன் அந்த டயத்தில் அப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்கான விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டி ஆர்கானிகா கார்டன் சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து வர வீடியோவில் எப்படி வந்து நம்ம நாற்று எடுத்து விதைகளை போட்டு நாற்று எடுத்து அதை எப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், எப்போ அதை வந்து தொட்டிகளில் மாற்றணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதா இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் அழகான முறையில் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இயற்கையான வரியில் தோட்டம் அமைப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். எங்களை பற்றிய விவரங்கள் வேணும்னா கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு அழகிய வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.